ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகா கஷ்வின் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு ரா மேங்கோ கேண்டி. இதை கேண்டினும் சொல்லலாம், இல்லை ஜெல்லின்னு கூட சொல்லலாம், மேங்கோ ஜெல்லின்னு கூட சொல்லலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல மாங்காய் எடுத்துக்கோங்க. அது மாங்காய் தோலை மட்டும் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி இந்த மாங்காய் பீசஸ்லாம் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா குழஞ்சி வேகணும். குழஞ்சி வேகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு கிளறி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்த பிறகு அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் வேக வச்ச எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு ஓட்டி எடுத்துன்னு வந்திங்கன்னா நல்லா நைஸாக ஆகிடும். அதை எடுத்து ஸ்ட்ரெயினரில் இந்த மாதிரி பண்ணி எடுத்திங்கன்னா அந்த திப்பியெல்லாம் நின்றுடும். அடியில் மட்டும் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த பேஸ்ட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு கடாயில் திரும்பி போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறிட்டு நான் வந்து 3 மாங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு ஆழாக்கு ஃபுல்லாக எடுக்காமல் சர்க்கரை ஆழாக்குக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். அது கரெக்டாக இருந்தது எனக்கு. இந்த அளவு போட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிளறிக்கோங்க. அதோட ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் காரத்துக்கு இதையும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் கிளறிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் கொஞ்சம் அரைச்சி போட்டுக்கோங்க. ஃபுட் கலர் வந்து நான் நிறைய போட்டுட்டேன், நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த சில்லி ஃப்ளேக்ஸையும் போட்டுட்டு நல்லா கிளறிக்கோங்க. கிளறி அந்த திக்காகிடும். ஆல்ரெடி வெந்த மாங்காய் தான் அது. எல்லாத்தையும் கிளறிட்டு ஒரு தட்டில் ஃப்ளாட்டாக இருக்கிற தட்டில் நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு அதை எல்லாத்தையும் கொட்டி நல்லா பரப்பி விட்டுட்டு வெயிலில் 2 நாளைக்கு காயணும். இது 2 நாள் காய்ஞ்சால் தான் நல்லா காயும். இந்த மாதிரி லேயர் எடுக்க வரும். அப்படியே தனியாக காஞ்ச பிறகு அதை அப்படியே பீஸ் போட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை மாதிரி எடுத்து சாப்பிட்லாம். இந்த மாதிரியும் ஒரு மெத்தடில் செய்யலாம். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் பதிலாக மிளகாத்தூள் போட்டு செய்வாங்க. அதில் ஃபுட் கலர் சேர்க்க தேவையில்லை. மிளகாத்தூள் போட்டு அப்படியே செஞ்சு காய வச்சிங்கன்னா அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது பசங்களுக்கு அட்ராக்ஷனாக இருக்கணுன்றதுக்காக நான் ஃபுட் கலர் போட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் செஞ்சுக்கலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பரான டிஷ் இது. பசங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. பசங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போ மாங்காய் சீசன் தான், அதனால் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.